வணக்கம். இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் டிசம்பர் 21, 2025 அன்று திருத்தணி அருகே உள்ள ஆர்.கே. பேட்டை விஜிபி மகாலில் நடைபெற்ற சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற தலைப்பில் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தில் பசுமைத்தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பங்கேற்று உரையாற்ற வருகை தந்தார். அப்போது செல்லும் வழியில் திருத்தணியை தமிழகத்துக்கு மீட்டு தந்த பெரியவர்களில் ஒருவரான தனது தாத்தா தணிகை மீட்ட தளபதி கே. விநாயகம் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தொடர்ந்து திருத்தணியில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் நடைபெறும் இடத்திற்கு சென்றார். தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் நிகழ்வில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டார். அவருக்கு கலை நிகழ்ச்சியுடன் உற்சாக வரவேற்பு அளித்த பாமகவினர். அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தமிழர்களின் பழம்பெரும் கலைகளான கரகாட்டம், மயிலாட்டம், பரதநாட்டியம், பொய்கால் குதிரை, பறை இசை போன்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். பிறகு தமிழக மகளிர் உரிமையை பெறுவது சம்பந்தமாக அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மகளிர் மத்தியில் சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: எதிர்கால நமது அடுத்த தலைமுறையினரின் வாழ்வின் கருத்தில் கொண்டு இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. 1953 இல் எல்லை போராட்ட தியாகிகள் திருத்தணியை போராடி தமிழகத்தில் இணைத்தனர். அதிகமான போதை பழக்கம் உள்ள மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். தமிழகத்தின் எல்லை மாவட்டம் திருத்தணி என்பதால் அதிகளவில் போதை, கஞ்சா புழக்கத்தில் உள்ளது. பொதட்டூர்பேட்டையில் இன்சூரன்ஸ் பணத்துக்காக தகப்பனை கொன்ற மகன்கள், கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை போன்ற வழக்குகள் போதை பழக்கத்தால் நடைபெற்று வருகிறது. திருத்தணி பகுதியில் நெசவாளர்கள் அதிகம் உள்ளனர். ஆட்சிக்கு வந்தால் நெசவு பூங்கா அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தனர் ஆளுங்கட்சி. ஆனால் இதுவரை அமைக்கப்படவில்லை. திருத்தணி சுற்றுவட்டார பகுதியில் பூ விவசாயம் அதிக அளவில் நடைபெறுகிறது. அதனை மதிப்பு கூட்ட இது நாள் வரை நறுமண பொருட்கள் தயாரிக்கும் ஆலை திறக்கப்படவில்லை. திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டாலும் மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளது. பெயரளவில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நிர்வாக பதவிகளுக்கு பெண்கள் அதிக அளவில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு மீதும் காவல்துறை மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சௌமியா பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார், மாவட்ட தலைவர் ப. விஜயன், மாநில இளைஞர் அணி சங்க செயலாளர் பாலயோகி, மாநில துணைத் தலைவர் ஆர். தில்லிபாபு, மாநில இணை செயலாளர் பசுமைத்தாயகம் எஸ்.கே. சங்கர், மாவட்ட அமைப்பு செயலாளர் கே. குப்புசாமி, ஒன்றிய செயலாளர்கள் நா. பார்த்திபன், சு. ரமேஷ், அன்பு, பாண்டியன், மாநில செயற்குழு உறுப்பினர் பாரதி, திருத்தணி கார்த்திக் மற்றும் நூற்றுக்கணக்கான மகளிர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.